சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. சைவம் வளர்த்த பெரியார் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே நாங்கள் அநேகரும் சொல்லுகின்ற ஒரு விடயம்தான். சைவம் வளர்வதற்காக அரும்பாடுபட்டு எங்களுக்காக பல தொண்டுகளை செய்த, சைவத்திற்கு பல விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம். பல தொண்டுகள் நாங்கள் செய்கின்ற போது கடவுளங்களை நிச்சயமாக உயர்த்தக்கூடியவராக இருப்பார். அவ்வாறு சைவ சமயம் வளர வேண்டும் என்று சொல்லி பல்வேறு தொண்டுகளை செய்த சித்தர்கள், ஞானிகள், பல்வேறு பேருடைய வரலாறுகளை நாங்களுமே பார்ப்பது வழக்கம். அதுபோல இன்றைய தினத்திலும் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சைவம் வளர்த்த பெரியார் திருநாவுக்கரசு நாயனார். கடந்த வாரத்திலும் இவர் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இவருடைய வரலாறு மிக நீண்ட வரலாறாக இருக்கின்றது. திருமுனைப்பாடி நாட்டிலே திருவாமூரிலே பிறந்த ஒருவராக இருக்கின்ற இவர் தன்னுடைய வாழ்க்கை பாதையிலே எத்தனை மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் ஒரு சமயம் மாத்திரமில்லாமல் சைவ சமயத்தை தாண்டி சமண சமயத்தை இவர் பின்பற்றினார். அதன் பிற்பாடு சூளை நோயின் பிற்பாடு மீண்டுமே சைவ மதத்துக்கு மாறியவராக இருக்கின்றார். இவருடைய அற்புதங்கள் ஏராளம் என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் சிறு வயது முதலேயே இறைவனுக்காக தொண்டாற்றிய ஒருவராக நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். இவருடைய தமக்கையார், அதாவது திலகவதி அம்மையார் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார். குறிப்பாக நட்பணிகளில், சைவ பணிகளில் ஈடுபட்ட ஒருவராக அவரையும் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த வாரங்களில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற போது இந்த சூளை நோய் உருவாகின்றது. சமண சமயத்துக்கு எங்களுடைய திருநாவுக்கரசு நாயனார் சென்ற பிற்பாடு அதனை மாற்றுவதற்கு சமணர்கள் எவ்வளவு முயற்சிகளை செய்கிறார்கள், எவ்வளவு மந்திரங்களை சொல்லுகிறார்கள், எவ்வளவு விடயங்களை செய்கிறார்கள். இருந்தாலுமே எந்த ஒரு விடயத்திற்கும் இந்த நோய் குணமாகவில்லை. மாறாக திலகவதியார் அந்த தன்னுடைய தம்பியரை அழைத்து அவருக்கு திருநூரை பூசி அவருக்கு தேவார பதிகம் பாடுகின்ற போது அந்த நோய் தானாகவே குணமாகக்கூடிய ஒரு விடயம் இருக்கின்றது. கூற்றாயினவாறு என தொடங்குகின்ற தேவார பதிகத்தை பாடுகின்ற போது அவருடைய உடலில் இருந்த நோய் முழுவதுமே குணமடைந்ததை தொடர்ந்து இவர் மீண்டுமே சைவ சமயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதனை கேள்வியுற்றதும் சமணர்கள், மன்னர்கள் என்று சொல்லி எல்லோருமே இவரை எதிர்க்கிறார்கள். தங்களுடைய மதத்தை விட்டு இந்த மதத்திற்கு வந்ததற்காக பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கின்றது. இருந்த போதிலும் அந்த எதிர்ப்புகளை தாண்டியும் சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்கு இவர் எவ்வளவோ போராடி இருக்கின்றார். இறைவனுடைய அற்புதங்களை இவருடைய வாழ்க்கை பாதையில் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு விடயங்கள், எவ்வளவோ விடயங்களில் துன்புறுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், இவரை இந்த ஊரை விட்டே விலக்கி வைக்கிறார்கள். இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் இறைவனுடைய அருளால் அற்புதங்களை செய்து வாழ்ந்த ஒருவராக நாங்கள் திருநாவுக்கரசு நாயனாரை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். அவ்வாறு இருக்கையிலே திருநாவுக்கரசு நாயனாருடைய வாழ்க்கை பாதையின் தொடர்ச்சியை விரிவாக பார்க்கலாம். நாவுக்கரசருக்கு மதம் மாறிய பிற்பாடு நோய் நீங்கியமே கேள்வியுற்று பொறாமை கொண்டு மாறுபட்ட பல சமயங்களையும் பாதில் வென்று நம் சமயத்தை ஸ்தாபித்த தர்மசேனர் தமக்கு வந்த சூளை நோய் இங்கே ஒருவராலும் நீங்காமையினால் உய்யும் நெறியை நாடி திருவதிகை சென்று முன்போல சைவத்திலேயே பிரவேசித்து அந்நோய் நீங்கி உய்ந்து விட்டார். இனி நமது சமயம் அழிந்தது என்று துக்கி தலையும் பீலியும் தாழ ஓரிடத்திலேயே ஒருங்கு கூடினர். கூடிய சமணர்கள் தர்மசேனருக்கு வந்த சூளை நோய் நம் ஒருவராலும் நீங்காமல் சைவ சமய பிரவேசத்தால் நீங்கிவிட்டதை அறிந்து உண்மையை நம்முடைய அரசன் அறிந்தானாகின் நம்மேற் கோபம் கொண்டு தானும் சைவனாகி நம்முடைய விருதியையும் தவிர்ப்பான். இனி இதற்கு யாது செய்வோம் என்று சொல்லி தங்களுக்குள்ளே ஆலோசித்து வஞ்சன ஆகிய ஒரு பாயத்தை தெரிந்து கொண்டு பல்லவராயனுடைய நகரத்திற்கு சென்று அரண்மனையுள்ளே புகுந்து அவ்வரசனை நோக்கி, மகாராஜாவே, எங்களுக்கெல்லாம் தலைவராயிருந்த தர்மசேனர் நம்முடைய சகோதரியாகிய திலகவதியார் சைவ சமயத்திலே நிற்கின்றபடியினால் தாமும் அவர் போலவே விரும்பி தமக்கு சூளை நோய் வந்ததாக காட்டி அது நம்மாலே தீர்ந்திராது என்று அவரிடத்திலே சென்று முன்பு போல் சைவ சமயத்திலேயே பிரவேசித்து நம்முடைய கடவுளை நிந்தை செய்கின்றனர் என்று சொன்னான். உடனே பல்லவராயன் கோபம் கொண்டு இதற்கு யாது செய்யலாம் என்றான். அது கேட்ட சமணர்கள், உத்தமமாகிய நமது சமய மகிமையை கெடுத்து உம்முடைய இடத்தை விட்டு கடந்த தர்மசேனரை நீர் அழைப்பித்து தண்டிக்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுது அரசன் மந்திரிமாரை நோக்கி, இம்முனிவர்களால் சுட்டப்பட்ட தீயோனை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். உடனே மந்திரிமார் சேனைகளோடு போய் திருவதியை அடைந்து திருநாவுக்கரசு நாயனாரிடத்தில் சென்று, எங்கள் அரசன் இன்றைக்கு உம்மை அழைத்து கொண்டு வரும்படி எங்களை அனுப்பினான், பாரம் என்றார்கள். அது கேட்ட திருநாவுக்கரசு நாயனார் நாமர் குடியல்லோம் என்று திருத்தாண்டகத்தை பாடி, நாம் நீங்கள் அழைத்தபடியே வர கடவோம் அல்லோம் என்றார்கள். அதை கேட்ட மந்திரிமார்கள் அவரை வணங்கி பிரார்த்தித்து அழைக்க அவர் அடியேனுக்கு வரும் அபாயங்கள் எல்லாம் சிவபெருமான் இருக்கின்றார் என்று போதற்கு உடன்பட்டார். அவர்கள் அழைத்து கொண்டு போய்
அரசன் எதிர் சென்று அறிவித்தார்கள். அரசன் அதை கேட்டு பக்கத்தில் இருந்த சமணர்களை நோக்கி, இனி இவனுக்கு ஜாது செய்வோம் என்று கேட்க சமணர்கள் நீற்றறையில் இடல் வேண்டும் என்றார்கள். அரசன் சமீபத்தில் நின்ற ஏவலர்களை நோக்கி, இவனை இவர்கள் சொல்லியபடி செய்யுங்கள் என்று ஆஞ்சபிக்க அவர்கள் அந்நாயனாரை சூட்டினை உடைய நீற்றறைக்குள்ளே விட்டு கதவை பூட்டினார்கள். திருநாவுக்கரசு நாயனார் பரமசிவனுடைய திருவடி நிழலை தலை கொண்டு சிவனடியவர்களுக்கு இவ்வுலகத்திலே துன்பம் வருவதுண்டோ என்று கடவுளை தியானித்து மாசில் வீணையும் மாலை மதியமும் எனும் திருக்குறுந்தொகையை பாடி தொழுது கொண்டு தமது நீட்டறையுள்ளே எழுந்தருளினார். அந்நாயனார் சிவபெருமானுடைய திருவடி நிழலை பாவித்த அந்நீற்றை வீணாகானும் சந்திரனும் தென்றலும் இளவேனிலும் பொய்கையும் போல குளிர்ந்தது. 7 நாள் சென்ற பின் பல்லவராயன் சமணர்களை அழைத்து நீட்டறையை திறந்து பாருங்கள் என்று சொல்ல அவர்கள் நீட்டறையை திறந்து நாயனார் யாதொரு ஊனமுமின்றி இன்புற்றிருத்தலை கண்டு ஆச்சரியப்பட்டனர். அரசனிடத்தில் சென்று அவன் முன்னே நம்முடைய சமயத்திலிருந்து செய்த மந்திர சாதகத்தினாலே பிழைத்து கொண்டான், இனி அவனுக்கு நஞ்சூட்டுவதே தகும் என்றார்கள். அரசன் அப்படியே செய்யுங்கள் என்று சொல்ல அவர்கள் நாயனாருக்கு நஞ்சு கலந்த பாற்றோரை உண்ண கொடுத்தார்கள். நாயனார் அவர்களுடைய வஞ்சனையை அறிந்து நஞ்சும் அமுதாம் என்ற நஞ்சு கலந்த அந்த பாற்றோற்றை உண்டிருந்தார். சமணர்கள் அதை கேட்டு, இவனுக்கு நஞ்சும் அமுதமாயிற்று, இவ்விடத்திலேயே இவன் பிழைப்பானாகில் நமக்கெல்லாம் நாசம் உண்டாகும் என்று பயந்து அரசனிடத்தில் சென்று, நாம் நஞ்சை சோற்றிலே கலந்து உண்பித்தும் நம்முடைய சமய நூல்களிலே கற்றுக்கொண்ட மந்திர வலிமையினாலே பிழைத்து விட்டான். அவன் இரவாதிருப்பதனால் எங்கள் உயிரும் உம்முடைய அரசாட்சியும் நீங்குவது திட்டம் என்றார்கள். அரசன் அதனை கேட்டு, இனி இவனை கொல்லுவதற்கு உபாயம் ஜாது என்று கேட்க சமணர்கள் உம்முடைய ஜானை அவனுக்கு எதிரே அனுப்புவது உபாயம் என்றார்கள். அரசனும் அப்படி செய்யும் பொருட்டு துஷ்டர்களாகிய சைனர்கள் நாயனாருக்கு எதிரே ஜானியை கொண்டு வந்து விட்டார்கள். நாயனார் சிறிதும் பயமின்றி சிவபெருமானுடைய திருவடிகளை சிந்தித்து யானையை நோக்கி திருப்பதிகம் பாடினார். திரிப்பாட்டு நுறுதி தோறும் ஒவ்வொரு வசனங்களாக பாடுகின்ற போது யானையானது அந்நாயனாரை பலம் செய்து எதிராக நிலத்திலே தாழ்ந்து எழுந்து அப்புறம் போக அதன் மேலிருந்த பாகர்கள் அதனை அங்குசத்தினாலே குத்தி திருப்பி அவரை கொல்ல வேண்டும் என்றால் குறிப்பை காட்டினார்கள். அது அப்படி செய்யாமல் துதிக்கையினால் அவர்களை எடுத்து வீசி கொன்றுவிட்டு வெவ்வேறு இடங்களில் உள்ள சமணர்களை தேடி தேடி ஓடி அவர்களின் தள்ளி மிதித்து கிழித்தறிந்து கொன்று அந்நகரத்தில் உள்ளவர்களிலும் எல்லோரும் கலங்கும்படி அரசனுக்கு தீங்கை விளைவித்தது. அஜானகி தப்பிய சமணர்கள் எல்லோரும் மனம் வருந்தி அரசனை அடைந்து, தர்மசேனன் நம்முடைய சமய நூல்களிலே கற்றுக்கொண்ட மந்திரத்தின் பலத்தினாலேயே நாங்கள் விட்ட யானைகளை கொண்டே எங்கள் வலிமையை சிதைத்தான் என்று சொல்லி புலம்பினார்கள். அரசன் கோபம் கொண்டு இனி அவனுக்கு யாது செய்ய வேண்டும் என்று கேட்க சமணர்கள் அவனை கல்லோடு சேர்த்து கயிற்றினால் கட்டி கடலிலே தள்ள வேண்டும் என்றார்கள். அரசன் கொலை தொழில் செய்வோரை நோக்கி, தர்மசேனனை காவலோடு கொண்டு போய் ஒரு கல்லோடும் சேர்த்து கயிற்றிலே கட்டி ஒரு படகில் ஏற்றி சமுத்திரத்திலே விழும்படி தள்ளிவிடுங்கள் என்று சொன்னான். கொலை தொழில் செய்வோர் அதனை கேட்டு சமணர்களுடன் செல்ல அச்சம் சிறிதுமில்லாது திருநாவுக்கரசு நாயனாரை கொண்டு போய் அரசன் சொல்லியபடியே கடலில் தள்ளிவிட்டார்கள். சமுத்திரத்திலே தள்ளிவிடப்பட்ட திருநாவுக்கரசு நாயனார், அடியேனுக்கு ஜாதி நிகழினும் நிகழ அடியேன் எம்பெருமானை தோத்திரம் பண்ணுவேன் என்று நினைத்து சொற்றுணை வேதியன் எனும் நமச்சிவாய திருப்பதிகத்தை பாட சமுத்திரத்திலே கல்லானது நாயனார் மேற்பக்கத்தில் இருக்க தெப்பமாக மிதந்தது. கட்டிய கயிறோ அறந்து போயிற்று. வருண பகவான் கல்லே சிவிகையாக நாயனாரை தாங்கிக் கொண்டு திருப்பாதிரி புலியூர் எனும் சிவஸ்தலத்தின் பக்கத்திலே சேர்த்தார் நாயனார். இத்திருப்பதியினின்றும் அரகரவென மோசையுடன் தம்முடைய எதிர்கொண்டு சிவனடியார்களோடு ஆலயத்தில் சென்று சுவாமியை வணங்கி ஈன்றாளுமாய் என்ற திருப்பதிகத்தை பாடி அங்கே சில நாள் எழுந்தருளினார். பின் திருவதிகை விராட்டேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் எனும் பேராசையினால் அவ்விடத்தினின்று பிரஸ்தானமாகி திருமானி குளியையும் திருத்தினை நகரையும் வணங்கி கொண்டு திருக்கடில நதியை கடந்து சென்றார். அந்நாயனார் சமணர்கள் செய்த இடர்கள் அனைத்தையும் ஜெயித்து வருதலை கேள்வியுற்று திருவாதிகை வாசிகர் சமஸ்தரும் அவ்வூரை மிக அலங்கரித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க அவரை எதிர்கொண்டு நமஸ்கரித்தார்கள். திருநாவுக்கரசர் தான் மாத்திரமல்லாமல் திருஞான சம்பந்தருடனும் இணைந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கின்றார்.
திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் திருநாவுக்கரசு நாயனாரும் திருவேளிமிழலையில் நீங்கி திருவாஞ்சியம் முதலிய ஸ்தலங்களை வணங்கி கொண்டு வேதாரண்யத்துவம் அடைந்து ஆலயத்திலேயே பிரவேசித்து பலம் செய்து வேதங்கள் அர்ச்சித்து திருக்காப்பு செய்து அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அடைக்கப்பட்டே இருந்த திருக்கதவுக்கு முன்பு வந்து வேதங்களாலே திருக்காப்பு செய்யப்பட்ட அத்திருத்த கதவை அடியார்கள் நீங்க பெறாமையினால் வேறோர் பக்கத்தினால் ஓர் வாயிலிட்டு அதன் வழியாக செல்கிறார்கள் என்பதை கேட்டறிந்தார்கள். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அதனை கேள்வியுற்றதும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருநாவுக்கரசரை நோக்கி, அப்பரே, நாம் எப்படியும் சுவாமியை அபிமுக திருவாயில் வழியே சென்று தரிசிக்க வேண்டும். ஆதலால் இந்த கதவு திறக்கப்படும் பொருட்டு நீரே திருப்பதிகம் பாடும் என்றார். ஆகவே அப்பெரும் பன்னினேர் மொழியான் எனும் திருப்பதிகத்தை திருக்கதவு திறக்கப்படும் பொருட்டு பாட அது திறக்கப்படாமல் தாழ்ந்தது. அது கண்டு இரக்கம் ஒன்றிலீல் என்று திருக்கடை காப்பிலே செய்தார்கள். நாயன்மார் இருவரும் எதிர்பார்த்தபடியே திருக்கதவு திறக்கப்பட்டது. அப்போது நாயன்மார் இருவரும் விழுந்து நமஸ்கரித்தனர். அடியார்கள் எல்லாம் ஆனந்தம் கொண்டனர். நாயன்மார் இருவரும் பேரின்ப வெள்ளத்திலே ஆழ்ந்து உள்ளே புகுந்து சுவாமி தரிசனம் செய்து திருப்பதியங்கள் பாடி அரிதில் வெளியே வந்தார்கள். அப்போது அப்பெரும் திருப்பதிகம் பாடியருளும் என்றார். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருப்பதிகத்திலே முதற்பாட்டு பாடிய மாத்திரத்திலே திருக்கதவு அடைக்கப்பட்டது. அது கண்டு நாயன்மார் இருவரும் திருவள்ளலை வியந்து களிப்புற்று வணங்கினார்கள். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தாம் எடுத்த திருப்பதிகத்தை முடித்தருளினார். அன்று தொடுத்து இத்திருக்கதவு திறத்தலும் அடைதலும் ஆகிய வழக்கம் என்றும் நிகழ்ந்தது. அங்கே நிகழ்ந்த அற்புதத்தை கண்ட அடியவர்கள் சமஸ்தாரம் ஆச்சரியம் கொண்டு எல்லோருமே சந்தோஷத்தில் திளைத்தார்கள். இவ்வாறு திருநாவுக்கரசு நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற போது அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அற்புதங்கள் என்பதை தாண்டி இவர் இறைவன் மேல் கொண்ட பக்தியின் காரணமாக இறைவன் பல்வேறு விடயங்களில் தன்னுடைய அந்த சக்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார் தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறியதை அறிந்ததுமே சமணர்கள் பல்வேறு விடயங்களினால் எங்களுடைய இந்த திருநாவுக்கரசரை எப்படியாவது மதம் மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக பார்க்கின்ற போது சமணர்கள் எவ்வளவோ விடயங்களை செய்தார்கள். யானையை ஏவி விட்டார்கள். அது மாத்திரமில்லாமல் வெண்ணூற்று ஒரு அறையிலே அடைத்திருந்தார்கள். அது மாத்திரமில்லாமல் கல்லிலே கட்டி கடலிலே எறிந்தார்கள். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறு விடயங்கள், ஒவ்வொரு விடயங்களிலுமிருந்தும் இறைவன் திருநாவுக்கரசு நாயனாரை எவ்வாறோ ஒவ்வொரு விடயங்களிலும் காப்பாற்றி கொண்டே வந்தார். குறிப்பாக இவர் எத்தனையோ தேவார பதியங்களை பாடியிருக்கிறார். அவர் பாடிய பதிகங்கள் இன்றும் பலரால் பாடப்பட்டு கொண்டிருக்கின்றது, கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. இவருடைய வாழ்க்கை பாதையில் இவர் தனியாக பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்திய அதே வேளை திருஞான சம்பந்தருடன் இணைந்தும் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். கதவு திறக்க பாடியிருக்கிறார், நோய்கள் நீங்க பாடியிருக்கின்றார். பல்வேறு விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இவ்வாறாக சைவ சமயத்துக்காக பல்வேறு தொண்டுகள் செய்த திருநாவுக்கரசரை என்றும் நாங்கள் நினைத்தருள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அவருடைய பணிகள் எப்பொழுதுமே நினைவு கூறப்பட வேண்டும் என்பதும் எல்லோருமே அறிந்திருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கையிலே இன்றைய நாளிலும் திருநாவுக்கரசு நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக பார்த்திருந்தோம். மற்றொரு காணொலியிலும் மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலினிஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.